ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. பயங்கரமாக டிக்கெட்டு ஃபைனல் ஏறும்ல மாற்றி எல்லாம் போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க. இதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பவித்ரா வந்து டிஆர் முன்னாடி பாடியிருக்காங்க. அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளோ சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பாடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பவித்ராவுக்கு நிறைய கிடச்சிட்டு இருக்குங்க. நிறைய ஆக்டர் சிங்கர்ஸ் கூட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து இது பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பாடல்கள் பிடிச்சி தேவயானி கூடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பவித்ரா. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்புகளும் ஃப்யூச்சரில் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டிஆரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் பாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பவித்ரா அவர்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கணவனை இழந்து அவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுக்கான காது குத்தெல்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட பையன் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்கூடையும் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து இப்போ பேசி பழகி நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் பவித்ரா ரொம்ப பிடிக்குமோ மறக்காம பவித்ராவை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு வந்து காதணி விழா நடத்த போகிறாங்க. எல்லா ப்ராப்ளமும் சேர்ந்து ஜீ தமிழ் சார்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது கேட்கும் போதே. பவித்ரா வந்து டாப் 2க்குள்ளே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து பவித்ரா வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.